இன்றைக்கி கடவுள் நமக்கு கொடுத்துருக்க வசனம் யோவான் 11:39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே லாசரஸ் இறந்துட்டான்னு தெரிஞ்சு அற்புதத்தை செய்ய இயேசு கிறிஸ்து வராரு. அப்போ மரியாளும் அவரோட சகோதரி மார்த்தாளும் அவரை பார்க்கும்போது ரொம்ப வேதனையில் அழுகிறாங்க. அவங்க அழுகிறத பார்த்து இயேசு கிறிஸ்துவும் கலங்கி அற்புதத்தை செஞ்சு அவங்கள மகிழ பண்ணணும், சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அப்போது லாசரஸ் மூடி வச்சுருந்த கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு மரியாள் சொல்கிறா, 4 நாள் ஆச்சு அடக்கம் பண்ணி, இப்போது அந்த உடல் கெட்டு போயிருக்கும், துர்நாற்றம் அடிக்குமேன்னு சொல்கிறா. நாமளும் மரியாள் போல தான் நடந்துக்கிறோம். நாம் தான் நமக்கு தடையே. நம்மளோட வேதனையை பார்த்து கடவுள் இறக்கப்பட்டு நமக்கு உதவி செய்ய வரும்போது, அந்த உதவி கடவுள் நமக்கு செய்ய போகிறான்னு வெளிப்படுத்தினாலும் நம்மளோட சூழ்நிலையை பார்த்து எப்படி ஆண்டவர் இது சாத்தியம் ஆகும், நீங்கள் சொல்லிட்டீங்க தான், ஆனால் நடைமுறையில் எப்படி இது நடக்கும், வாய்ப்பே இல்லையே அப்படின்னு அவரை பார்த்து கேட்குறோம், நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறோம். அதுக்கு தான் கடவுள் சொல்கிறாரு, நீ விசுவாசிச்சா அற்புதத்தை காண்பாய் அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம எதை நம்புகிறோமோ அதுதான் நடக்கும். நடக்காதுன்னு நம்பினோம்னா நடக்கவே நடக்காது. கடவுள் நடத்துவார்னு நம்பினோம்னா கண்டிப்பாக அதை நடத்துவார். ஆமேன்.